அதாவது இந்த மனுஷன் என்னங்க இப்படி நடிக்கிறாரு. இந்த சீன அவர் அப்படியே டபுள் மடங்கு எலிவேட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். டிராகன் படம் பார்த்து பயங்கரமா நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த படத்துல வந்து எல்லா கதாபாத்திரங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல கொஞ்சம் கூடுதலா ஒரு பக்கம் மிஸ்கின் சாரியும், இன்னொரு பக்கம் ரொம்பவே அதிகமா ஜார்ஜ் மரியனோட அந்த ஆக்டிங்கும், அவர் சொன்ன அந்த டயலாக்ஸ் டெலிவரி பண்ண விதமா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரமே ஒரு இன்னசென்ட்டான அப்பா. ஆனா அந்த இன்னசென்ட்டான அப்பாக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாரு. நம்ம பையன் தானே, நம்ம பையன் தானே விட்டு கொடுத்து போறதா இருக்கட்டும். ஏமாத்தலாம் முடியும். ஆனா ஏமாறதுக்கான ஆளாவும் அவர் கேரக்டர் இருக்காது. அந்த கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாரு பாருங்களேன். என்ன ஒருத்தன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தட்டி விட்டு போனப்ப எனக்கு அடிபட்டதுதான். இன்ன வரைக்கும் நான் நொண்டிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ வந்து அதை பண்ணலேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னையா ஆச்சு? வா முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனா இருக்கட்டும். ஒரு அப்பாவா அதை கொடுக்கும்போது அந்த பசங்களுக்கு அது ஒரு தனி ஃபீல்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஒரு அண்டர் ரேட்டடான குணச்சித்திர நடிகர் தான் அந்த ஜார்ஜ் மரியன். இன்ஃபேக்ட் நமக்கு இந்த படம் தெரியும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போனோம்னா கைதி படம் தெரியும். ஆனா இவர் நடிச்ச நிறைய படங்களோட கதாபாத்திரங்களை நம்ம பயங்கரமா கொண்டாடி இருப்போம். ஆனா இவர் தானா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு டக்குன்னு ரிமைண்ட் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மதராசப்பட்டினம்ல ஏ ஏ பி பி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். தெய்வ திருமகள்ல அந்த மென்டலி டிசேபிள்டான ஒரு கேரக்டரா வர்றதா இருக்கட்டும். சைவம்ல அந்த வீட்டு வேலைக்காரனா அவங்க அந்த ஒரு ஒய்ஃபோட ஒரு லவ் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட். அப்படியே வந்தீங்கன்னா கலகலப்புல சிரிப்பு போலீஸா அந்த போலீஸ் கேரக்டர்ல தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மாதிரி பண்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு அலெக்ஸ் பாண்டியன் எங்க உங்க ட்ரௌசர் யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள்ல தனக்குன்னு அவருக்கு இருக்க ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு மிக சூப்பரா 100க்கு 150% உழைப்பு போட்டு அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமா மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. ஆனா இதுல என்ன மைனஸ்னா ஜார்ஜ் மரியன் அப்படிங்கிற பேர் தான் பெருசா வெளியே தெரியாம இருந்தது. அதையுமே லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைதி படத்துல மிக முக்கியமா அவரை வந்து பாராட்டியே ஆகணும். அவரை வெளிக்கொண்டு வந்து நிறைய பேருக்கு தெரிய வச்சாரு. அதுக்கப்புறம் வர்ற படங்கள்ல அவர் வரும்போதே கைத்தட்டல் வந்தது. உதாரணத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸ்ல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, கொடைக்கானலுக்கு வந்துட்டாங்கும் போது ஒரு கடற்காரரா அவரை காட்டும் போது அடிச்ச விசிலும் கைத்தட்டுமே வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சோ டிராகன்ல இன்னைக்கு நம்ம கொண்டாடுறப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இந்த மனுஷனுக்குன்னு ஒரு வீடியோவோ இல்ல அவரை பத்தி யாருமே எங்கேயுமே சொல்லாத மாதிரி இருக்கே, நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சோ இந்த வீடியோக்குள்ள அவரை பத்தி டீடைலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய சினிமாக்களை பத்தியும் நிறைய நல்ல கலைஞர்களை பத்தியும் நம்ம இந்த வீடியோ சேனல்ல பேச போறோம். சோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் எப்பயுமே வேற மாதிரி இருக்கலாம், உங்களது வேற மாதிரி இருக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. உங்களோட கருத்தையும் கீழே மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ வாங்க ஜார்ஜ் மரியனை பத்தி தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி நமக்கு வந்து இவர் ஒரு சினிமாக்குள்ள ஆக்சிடென்டா வந்துட்டாரு, சினிமால இப்பதான் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த ஃபீல்ட்லயே 30 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இவரோட வயசு 61. அவர் ஆரம்ப காலத்துல லோயலா காலேஜ்ல படிக்கும் போதே அங்க இருக்கிற நாடக மேடைகள்ல எக்கச்சக்கமான நாடகங்கள்ல கலந்துக்குவாராம். கூத்துப்பட்டறையில போயிட்டு கலந்துகிட்டு அங்க போடுற நாடகங்கள் எல்லாம் அவர் வந்து அவ்வளவு அருமையா நடிப்பாராம். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு சில படங்கள்ல அங்கங்க 1-2 வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தப்பதான் ஏஎல் விஜய் வந்து அப்போ ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யும் போது அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் இல்லாம இந்த க்ரூ எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா, கேஸ்டிங் டைரக்டர்னு சொல்லுவோம். சோ அப்படி கேஸ்டிங் டைரக்டரா இருக்கும்போது ரேண்டமா மரியனை வந்து பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது ஜார்ஜ் மரியனை பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தான் அவருக்கு ஒரு ரீஇன்ட்ரோடியூஸ்னு இப்ப சொல்றோம்ல, ட்ரெண்டிங்கா இருக்கு அந்த வேர்டு. அந்த மாதிரி மதராசப்பட்டினம்ல ஆரம்பிச்சதுங்க. மதராசப்பட்டினம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுல வந்து ரொம்ப எங்காவும் இருப்பாரு. அதே நேரத்துல அவருக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆவாரு, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கணும், ஆனா இவங்களையும் சமாளிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. ரொம்ப சின்ன கதாபாத்திரம் தான். ஆனா அது அவ்வளவு அருமையா செம்மையா அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அது காரணம் ஒரு பக்கம் டைரக்டரா இருந்தாலும் அவரோட ஐடென்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரிய வருதுல்ல, அதுவே அவரோட பெரிய பிளஸ். அப்படியே தொடர்ந்து ஏஎல் விஜய் சார் கூட நிறைய படங்கள்ல வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா படங்கள்லயுமே பண்ணியிருக்காரு. தெய்வ திருமகள்லாம் இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும். எனக்கு தெய்வ திருமகள்லாம் வந்து இன்ன வரைக்கும் அதை ஜார்ஜ் மரியன் நடிச்சாருன்னு நீங்க போய் யார்ட்டையா கேட்டீங்கன்னா அவர் அதுல இருந்தாரா அப்படின்னு கேட்போம். ஆனா அந்த கதாபாத்திரத்தை நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பயங்கரமா ரசிச்சிருப்போம், பயங்கரமா கொண்டாடி இருப்போம். அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா நமக்கு வந்து டக்குனு இது ஜார்ஜ் மரியனா அப்படின்றது ஞாபகம் வராம இருந்தது காரணம் தான் இந்த அண்டர் ரேட்டட் அன்சங்கான ஒரு ஹீரோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ டிராகன்லயும் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இவர் ஒரு கைதியில வந்தவர் அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. பட் இந்த வீடியோட நோக்கமே அவர் 30 வருஷத்துக்கு மேல இந்த நாடகம், கூத்துப்பற்ற, சினிமான்னு இதுக்குள்ளேயே ஊறி இருந்த ஒரு மனுஷன். அவருக்கான மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் கிடைக்கணும், அவர் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணுங்கிறதான் என்னோட ஆசையே. சரி,
அப்படியே வருவோம். அந்த படங்கள்லாம் விட்டுருங்க. இந்த பக்கம் கலகலப்பு. ஆக்சுவலி இந்த கலகலப்பு படத்துல சிரிப்பு போலீஸா நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு படம் பேர் நான் சொல்ல விரும்பல. சரத்குமார் சாரோட ஒரு போலீஸ் படங்கள்ல வந்து இவரோட நடிப்பை பார்த்து இவரோட நடிப்பை பத்தி கேள்விப்பட்டு மட்டுமே ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்து இவரை வந்து அந்த டைரக்டர் வந்து புக் பண்ணிடுறாரு. ஆனா வந்து பார்த்தா நம்ம குட்டையா இருக்கிறாரு. இவரோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இவரோட பாடி லாங்குவேஜ்க்கு இவரோட உடம்புக்கு வந்து இந்த போலீஸ் கேரக்டர் செட் ஆகுமான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு அந்த கேரக்டர் கிடைக்கல. நான் அவர் அதிகமா ஆசைப்பட்டு இருந்திருக்கிறாருன்னு வைங்களேன். ஆனா அதே ஜார்ஜ் மரியனுக்கு இன்னொரு போலீஸ் கேரக்டர் கிடைக்குது. அதுல காமெடி, ஆக்டிங், அதுல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது எல்லாமே வந்து செம்மையா அந்த கடைசி 15 நிமிஷம் அவருக்கு கிடைச்ச ஸ்கோரிங் கூட அவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாரு. கலகலப்பு கிளைமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது அவ்வளவு சிரிப்பா இருக்கும். கலகலப்பு 2 இருக்கட்டும் அதுவுமே. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு படங்களா வந்துதான். ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கலகலப்புல வந்த கேரக்டர் பார்த்துட்டு தான் இந்த கைதி அப்படிங்கிற கதாபாத்திரமே கொடுத்திருப்பாங்க. ஆனா கைதிலையும் காமெடியாவும் ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த படத்தோட முடிவுல போக 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 ஒரு மாஸ் சீன் இருக்கும் பாருங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவனுக்கு வந்து அடிச்சு உடைச்சிட்டு வரும்போது எல்லாரும் வந்து உள்ள இருக்குமா, நீங்க போங்கப்பா பொம்பளை பிள்ளைலாம் காப்பாத்து நான் பாத்துக்கிறேன் நிப்பாரு பாருங்களேன். அது அப்புறம் கார்த்தி சார் வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க எல்லாம் விடக்கூடாதுப்பா, இவங்க எவ்வளவு பேர் இது பண்ணிட்டாங்க அப்படி மூலம் தியேட்டர்ல விசில் பறந்தது. அதுக்கப்புறம் எல்சிஓ உள்ள வந்து நம்ம லியோ படத்துலயும் ஒரு சின்ன சீன்ல வந்திருப்பாரு. அப்பயும் நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிராகன் படத்துல இவர் நடிச்ச இந்த கதாபாத்திரத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் இவரோட நடிப்பு மட்டும் கிடையாது, அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் தான். இப்போ நிறைய பேர் டானோட கம்பேர் பண்ணும்போது இந்த டான் படத்துல சமுத்திரக்கனி சார் நடிச்சிருப்பாரு, அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனா படத்துல ஒரு 30ல இருந்து 40% தான் நல்ல கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. மீதி 60% ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பா எப்படி டாக்ஸிக்கா இருப்பாரோ அப்படிதான் வந்து காட்டியிருப்பாங்க. அதுல நமக்கு நிறைய வெறுப்பு வரணும். கடைசியில தான் அந்த வெறுப்பெல்லாம் வந்து அவர் பையனுக்காக பண்ண சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி அழுக வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் அதுல எனக்கு ரொம்ப உடன்பாடே இல்லைன்னு வைங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஓவர் டாக்ஸிக் காமிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல இருக்கிற அன்புங்கிறது போய் வெறுப்புங்கிறது தான் உண்டாகும். எனக்கு அப்படிதான் சமுத்திரக்கனியோட அந்த கேரக்டர் மேல வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு அழுகலாம் வரல அந்த கடைசியில. ஆனா இங்க வந்து அது நடக்கல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டர் அஸ்வத்தை தான் நம்ம பாராட்டி ஆகணும். அந்த ஆர்க் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு இன்னசென்ட் தான். அவர் பையனுக்கா எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் தான். ஆனா எங்கேயுமே அவரை நீங்க ஏமாத்துற மாதிரியோ இல்ல அவரு டாக்ஸிக்காவோ நடந்துக்க மாட்டாரு. படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப இதா இருந்துட்டு கடைசி நேரத்துல நல்லவனா மாறதா, இல்ல படம் ஃபுல்லா நல்லவனா இருந்துட்டு கடைசியில வந்து ஒரு மாறி மாறதோ அப்பெல்லாம் எதுவுமே இல்லாம படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கிறது ஒரு இன்னசென்ட் பையனுக்காக எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஒரு சிறந்த தந்தையா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா அந்த கதாபாத்திரம் இருக்கும். அப்படிதான் அவரும் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த 2 வசனம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப என்னைய வந்து ஒருத்தர் இப்படி ஏமாத்தி என்ன வந்து ஒரு ஃப்ராட் தனம் பண்ணி ஜெயிச்சான். அதனால எனக்கு அடிபட்டு இன்னைக்கு வரையும் நான் நொண்டி தான் நடக்கிறேன். ஆனா என் பிள்ளை அப்படி இன்னொருத்தனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து பகிரங்கமா வந்து ஒத்துக்கிறாருல. அப்போ வந்து என் பையன் வந்து அன்னைக்கே ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வச்சு நான் சொன்னது வந்து அந்த வசனத்துல இருந்து ஒரு ஓவர் வியூ எடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு, வா திரும்பி இருந்து ஆரம்பிக்கலாம். அது ஒரு சிம்பிள் டயலாகா இருக்கலாம். பட் ஆனா ஒரு பையனா யோசிச்சு பார்த்தா ஒரு அப்பா கிட்ட இருந்து அது கிடைக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அந்த மாதிரி காசு கொடுத்து அப்பா சப்போர்ட் பண்ணணும், சொத்து கொடுத்து அப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. அப்பா வந்து வாயா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற ஃபீலிங்கே வேற. அப்படியே உடஞ்சு சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸான இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை அதுவும் ஜார்ஜ் மரியன் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்குலாம் வந்து அந்த படத்துல கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் டானுக்காக சமுத்திரக்கனி இறந்ததுக்கு அப்புறம் அழுதேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அங்க பெருசா அழுக வரல. ஆனா இங்க இந்த டைரக்டர் வந்து இந்த வசனத்தை ஜார்ஜ் மரியனை வச்சு சொல்லும் போது இந்த மனுஷன் அதை பண்ணும்போது எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சுங்க. சோ இந்த ஜார்ஜ் மரியன்கிறவர் வந்து ஆக சிறந்த ஒரு அண்டர்ரேட்டடான கலைஞனா இருக்கிறாரு. ஆனா அவரை அடுத்து கொண்டு போய் இவர் அண்டர்ரேட்லாம் இல்ல, அவர்னால எல்லாமே முடியும், அவர்னால மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரங்களை பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ நீங்க அவரோட ஃபேனா இருந்தீங்கன்னா அவரோட கதாபாத்திரங்கள் இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்கு. நான் லிஸ்ட் எல்லாம் விட்டேன். அவர் ஒரு 30-40 படத்துக்கு மேல நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 30 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. எக்கச்சக்கமான நாடகங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சோ இதை பார்த்துட்டு இருக்கிற இயக்குனர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுங்க அப்படிங்கிறதா என்னோட பெரிய வேண்டுகோள். இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்து நிறைய நல்ல கலைஞர்களை பத்தி பேசுவோம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. 2 தடவை சொல்லிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபாலோவர்ஸே ஏற மாட்டேங்குதுங்க. டாடா.